வீட்டுக்கு நாத்தனாரும், நாத்தனார் பசங்களும் வந்திருக்காங்க. நேத்தே வந்துட்டாங்க. நேத்து வந்து மீன் குழம்புலாம் செஞ்சிருந்தோம். அத வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்யறதுக்காக தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைட் டைம்ன்றதால பிரியாணி செய்ய வேண்டாம். நாளைக்கு காலைல செஞ்சுக்கலான்னு விட்டுட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் போல எடுத்த வீடியோ தான். சரி அதனால சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம். நான் ரெடி பண்ணல. ஸோ நாத்தனார் தான் செஞ்சிருந்தாங்க. சிம்பிளா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு குக்கர்ல தான் வந்து செஞ்சிருந்தாங்க. ஆனா, இதில எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். வெந்தயம் ஏன் வந்து சேர்த்தாங்கன்னு தெரியல. தாளிக்கும்போது கொஞ்சமா சோம்பு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துருந்தாங்க. ஸோ வாசனையா இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் என்ன நினச்சேன்னா, சரி சிக்கன் வந்து சூடுன்றதால வெந்தயம் வந்து குளிர்ச்சி. அதனால தான் வந்து சிக்கனுக்காக வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறமா தான் நான் கேட்கும்போது சொல்றாங்க, "நல்லா வாசனைக்கா சூப்பரா இருக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் குழம்பு எப்படி செஞ்சேன்னா, குக்கர்ல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் சோம்பு, ஜீரகம், வெந்தயம், பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததும், வெங்காயத்தையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி, மசாலா தூளு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா சிக்கனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேவையான அளவு வந்து உப்பும் வந்து சேர்த்துக்கணும். இது கூடவே 2 உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டா போதும். சிக்கன் குழம்பு ரெடி. இறக்கும்போது கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததற்கு